Hi, this is VR Ravi from Wealth Trader. Double moving average யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி ட்ரெண்ட் ஃபாலோயிங். இது எத்தனை மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம்னா 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். M1 மூவிங் ஆவரேஜ் 1, ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் நம்பர் 13 ஆர் 15, 13 இல்லை 15 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் 2, ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் 34 ஆர் 43, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணலாம், இல்லை ஹவர்லி யூஸ் பண்ணுறாங்க. பொசிஷனலா இல்லை ஸ்விங் ட்ரேடா அப்படின்றத பொறுத்து நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி போகிறதுன்றதுனால நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம், ஹவர்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பையிங் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் எப்போ ஸ்லோ மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ பை எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக நம்ம அடுத்தது ஆட் பண்ணலாம் அப்படின்னா M1 எப்போ சப்போர்ட்டாக எடுக்குதோ அப்போ அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் அதே M2 லைன் தான். எப்போ ப்ரைஸ் M2வை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். செல்லிங் பொசிஷனுக்கும் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, எப்போ ப்ரைஸ் M2வை கட் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ செல்லிங் பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். எப்போ பொசிஷனை ஆட் பண்ணலாம், M1 ரெசிஸ்டண்ட்டாக எடுக்கும்போது அடிஷ்னலாக பொசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M2வை எப்போ கட் பண்ணி ப்ரைஸ் அபோவ் க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம பொசிஷனை எக்ஸிட் பண்ணலாம். M2ன்றது இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். பை அண்ட் செல்லிங் பொசிஷன் எடுக்கிறதுக்கும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் M2வை யூஸ் பண்ணுவோம். M1 பொசிஷனை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்லோ மூவிங் ஆவரேஜை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 34 இல்லை 43 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ்ன்றது டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 43 நாள் இல்லை 34 நாளுடைய ப்ரைஸ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி க்ளோஸ் ஆகுது. 34 நாளுடைய பிரேக் அவுட்டாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஹவர்லி எடுக்கிறீங்கனாலும் 34 மணி நேரம் இல்லை 43 மணி நேரத்தோட பிரேக் அவுட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பொசிஷன் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பியூர்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகிறதுனால பொசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸிட் பண்ணுறதும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காது. இது கூட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கலாம். இது முக்கியமாக லார்ஜ் கேப் ஹை லிக்விடிட்டி ஸ்டாக் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். மிட் கேப் ஸ்மால் கேப் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் செக் பண்ணதில், நாங்கள் யூஸ் பண்ணதில் ஸ்மால் கேப் மிட் கேப் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. சைட்வேஸ் இருக்கும்போதும் இது பெரிய ப்ராஃபிட் கொடுக்காது. ஏன்னா லார்ஜ் கேப் ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்கில் யூஸ் பண்ணும்போது மினிமம் ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இதில் எடுக்க முடியும். அடிஷ்னலாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா MACD யூஸ் பண்ணலாம், இல்லைனா RSI யூஸ் பண்ணலாம். MACD மூவிங் ஆவரேஜ், RSI மூவிங் ஆவரேஜ் கம்பைன் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் நம்ம அதை பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.